வணக்கம் உறவுகள் நண்பர்கள் தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்லா இருக்கிறேன். என்னென்று கேட்டால் இப்போ இதில் ஒரு மெதுவாக தான் ஓடணும், ஒரு கேமரா ஒன்று வருகுது பாருங்கள். அதுக்கு பிறகு நான் விடயத்துக்கு வாரேன். சரிதானே, இதில் வந்து திராவம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ தான் வேலை முடிஞ்சு வெளியே வந்தேன் நான். இப்போ ஒரு சின்ன ரூட் ஒன்று எடுத்து ஓட போகிறேன், ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை பார்க்கலாம். பாருங்கள், கேமரா நிற்கிறான், தலைவன் நிற்கிறான். தலைவன் டக்கண்டு அடிப்பான். நெருப்பாக வச்சிருக்கிறாங்க இங்கே எல்லாம். பாருங்கள் இப்படி இருக்கின்ற போகுது, இருந்தால் பாருங்கள் போகுது. ரைட், ஓகே. இப்போ வாங்க ஓடி எடுத்துட்டு அங்கே எடுப்போம். ஓகே உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். என்னென்னு கேட்டால், உங்களுக்கு நேற்று எங்களுடைய வன்னிவன் மடுக்குளத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சரியான துல்லியமாக தெளிவாகவும் ஒரு யூடியூப்பரை அனுப்பி எடுத்ததை வந்து நான் ஜெசிகிட்டே இருந்து எடுத்ததை வந்து அப்படியே அதில் ஏற்றிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, எங்களோட இடம் வந்து சொந்த இடம் வந்து மடுக்குளம், சரிதானே? மடுக்குளத்தில் இருந்து அங்கால அப்படியே பார்ப்போம். இது வந்து வவுனியா மாவட்டத்துக்குள்ள அடங்கும், ஆனால் வன்னியோட தான் அது சேர்மதியாக வருது. எப்படின்னு கேட்டால், மடுக்குளத்துக்கு அடுத்தபடி வேலங்குளத்துக்கு அடுத்தபடி செங்கல்படைக்கு அடுத்தபடி புளியங்குளத்துக்கு அடுத்தபடி இலுப்பக்குளத்தால் நீங்கள் பிரிஞ்சிங்களா இருந்தால் அதுலேருந்து காக்கியங்குளம், விளாத்திக்குளம், கல்மடு, ஈச்சங்குளம், புதுக்குளம் அப்படியே போய் அங்கால இருக்குது. அது ஓமந்த பெரிய ரோட்டுக்கு போகலாம், நொச்சிக்குளம் காட்டு ரோட்டுக்குள்ளேயும் போகலாம். அதொரு பக்கம் போனாலும் இலுப்பக்குளத்திலேருந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இலுப்பக்குளத்திலேருந்து நீங்கள் வந்து நேராக பிரிஞ்சிங்களா இருந்தால் துணுக்காய் வவுனி குளத்துக்குள்ளே போகிற காட்டு பாதையும் அதில் இருக்குது. அதுகளை வந்து உங்களுக்கு வடிவாக சொல்லியிருக்கிறேன். நீ இதை சொல்கிறேன்னு கேட்டால், என்னுடைய பூர்வீக இடம் வந்து மடுக்குளம் வவுனியா, சரிதானே? அது வந்து வன்னி மாவட்டம் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல் என்னென்னு கேட்டால், இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் வழியாக பார்த்துருப்பீங்களும், உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதே போல் நாங்களும் அங்கு இருந்து நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து தான் இந்த நாடுகளை கடந்து வந்த நாங்கள். அங்கேயும் எங்களோட இடத்துல வந்து நிறைய போராளிகள் இருந்தவையல் இருந்து மாவீரரும் ஆகியிருக்கணும். அப்படி ஒரு நல்ல ஊர் வந்து எங்களோட ஊர் வந்து அங்கே வந்து என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், நாங்கள் அங்கால இருக்கிற எல்லா பொடிகளும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிறது. எங்களுக்கு ஊர் சண்டை வம்பு வழக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு வாலிபால் கிளப் ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் வாலிபால் கிளப்பில் வந்து உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் எங்களோட விளையாட்டுக் கழகம். அதுக்குள்ள வந்து எல்லா இடத்துக்கும் நாங்கள் போய் விளையாடுறோம். நாங்கள் வெற்றியும் தோல்வியும் சகஜம், அது வாழ்க்கையில், அதை சொல்ல முடியாது. ஆனால் எங்களோட விளையாட்டு நெருப்பாக இருக்கும். விளையாட்டு நாளில் வந்து இப்போ இருக்கிறது வந்து எங்களோட அத்தான் இருக்கிறார், கமலேசன்னா இருக்கிறார். மற்றது ஒரு பொடியன் இருந்து அவரால் இறந்துட்டார். இன்னும் ஒருத்தரும் இருக்கிறார், அவர் இப்போ மடுக்குளத்தில் இருக்கிறார் ஒருத்தர். எங்களோட அத்தானாக்கள் அங்கே காணி எல்லாம் கிடக்குது. இப்போ இந்த ரூட்டில் போய்க்கலாம். உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை பார்க்கலாம், அந்த நினைவுகள் வாரதால சொல்கிறேன். நாங்கள் தண்ணி என்றபடியால் அந்த நினைவு பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட வந்து தொடர்பு கொண்டு கதைக்கிறீங்கள், வாங்கன்னா வந்து வீடியோ எடுங்கோன்னு சொல்லி. உண்மையிலேயே என்ன விடயம்னு கேட்டால், எனக்கு வந்து டைமுகள் மட்டும் இன்றைக்கு வந்து சொன்ன நம்ப மாட்டீங்கள். இன்றைக்கு வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு கல்யாண வீடு ஒன்று பிரெஞ்சுக்காரருக்கு நடந்தது. மேரி எழுத்து தானே, இங்கே மேரியில் எழுதினா போல் அவையில் எல்லாம் வந்து நிறைஞ்சா பெரிய ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து நான் 10 நோட்டை உடுப்பை மாற்றிட்டு இருக்காண்டு. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சார் 10 நோட்டு. உண்மையிலேயே ஃபோட்டோக்கள் வந்து நான் ஏற்றலாமான்ட்டு 10 நோட்டை இனி தான் அடிச்சு இரவுக்கு தான் கதை பண்ணிட்டா. இப்போ அவர் கொஞ்சம் சேவிஸ் முடிய கொஞ்சம் அட்கோல் பாவிச்சிட்டாரு. அப்போ இப்போ கதைக்கல, நீ இரவுக்கு அவருக்கு சரியான டைமுக்கு கதைக்கல. நான் வந்து அதை வந்து உங்களுக்கு பதிவேற்றுவேன் நான் நம்புகிறேன். அவற்றை முடிவை கேட்டு உங்களுக்கு பதிவேற்றுறேன் நம்புகிறேன். வன்னி மலைத்துள்ள யூடியூப்பு ஒருத்தர் மறந்துடாதீங்க, வாங்க வன்னி மலைத்துளிக்கு. அதே போல் எங்களோட தம்பியாக்கள் அங்கேயும் புதுக்குடியிருப்பிலையும் எங்களோட தம்பி தங்கச்சியாகலாம் இருக்கிறோம். அங்கேயும் வந்து மழை வெள்ளங்கள் எல்லாம் ஓடி இப்போ ஓரளவு சீருக்கு வந்துட்டுது. ஆனால் ஒரு யூடியூப்பரை நான் ஒழுங்கு செய்தேன்னா அவருடைய தொடர்பு எனக்கு கிடைக்க இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேறொருத்தரை ஆயத்தப்படுத்தலாம்னு நினைச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தி ஒரு அனுப்புவேன் அங்கே தம்பியாக்கள்கிட்டையும். மற்றும்படி நீங்கள் எல்லாம் நல்ல சுகபலத்தோடு இருக்கணும். தேவனம் வந்து பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து ஒவ்வொரு ஊழியர்களோடையும் எனக்கு கதைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவைகளோடையும் கதைக்கிறேன், கொள்கிறேன். எல்லா இடமும் நல்ல நல்ல விடயங்களை ஊழியக்காரரும் செய்து கொண்டிருக்கிறேன். அது சந்தோஷமான விடயம். அதே போல் நான் வந்து என்னுடைய பணி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தாலும் என்னுடைய வன்னி மலைத்துள்ள யூடியூப்பில் நான் இப்பையும் என்னுடைய பதிவுகளை என்னுடைய எல்லா தமிழ் மக்களுக்காகவும், எங்களுக்கு வந்து தமிழ் மக்கள்ண்டா எல்லா தமிழ் மக்களுக்காகவும் நான் எல்லா பதிவையும் ஏற்றி கொண்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஊருக்குள்ளே நான் ஓடுறேன்னு இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, இது வேறு லெவலான ஊராக. இந்த ஊர் வந்து சும்மா போய் பேசுகிறதோ இல்லது வந்து இந்த உருட்டு புரட்டு விளையாட்டெல்லாம் இல்லை. இந்த ஊருக்குள்ளே வந்து சரியான ஒரு
பெரிய லெவலான ஆட்கள் தான் இங்கே இருக்கணும். இதில் பாருங்கள் போகணுன்னு ஒரு ஹோட்டல் ஒன்று வரும். இந்த ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். இதில் இருக்கிற ஹோட்டல் இதுக்குள்ள வந்து ஒரே நேரத்தில் 125 பேர் இருந்து சாப்பிடலாம். இங்கே வந்து எனக்கு வந்து வெள்ளி சனியில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சது. நான் வந்து வெள்ளி சனியில் வேலை செய்ய வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தபடியால் விட்டுட்டேன். இதில் போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் சொல்லி. இந்த ஊர் வந்து திறமான ஒரு ஊர், சரிதானே? இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இப்படியே போய்கொண்டிருக்கல தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறேன். உங்களுக்கு அடுத்த கட்டம் போய் தான் வர போகிறேன். எப்படின்னு பாருங்க. இது வந்து இப்படியே நான் போகிறேன். இது வந்து கிளஃபொந்தன் என்று சொல்லி சொன்னால் ஃபுட்பால், ஃப்ரான்ஸின் ஃபுட்பால் பிளேயர் மாதிரிலாம் இங்கே வருவினோம். இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல முழுக்க பயிற்சி நடக்கும். இந்த இடத்துக்குள்ள வந்து முழுக்க நல்ல விதமான பாதுகாப்போடு தான் இருக்கும். இங்கே முழு பேரும் வருவினம் இந்த கிளஃபொந்தனுக்குள்ள. பாருங்கள், இப்போ நான் போகிறேன், பார்த்து கொண்டு வாங்க. அப்படி இது என்னென்னு கேட்டால் என்னுடைய வன்னி மலத்தில் யூடியூப்பில் வாரபடியால் இந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படி லைவில் வரும். புலசரிகள் இருந்தால் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் மக்களே, குறைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, சிக்னலில் நின்றுட்டேன், எடுக்க போகிறேன். முன்னுக்கு ஒரு சீதேவி நிற்கிது பாருங்கள். எட்ரா எடுத்துட்டான். இப்போ பாருங்கள், நான் போகிறேன். இந்த பாருங்கள், இந்த ஊரின் மேரி வருது பாருங்க. இந்த ஊரின் மேரி தான் பாருங்கள். சரியா? ஓகே தான் இந்த ஊரின் மேரி. இது வந்து பாருங்கள், சேவல் வச்சுருக்கு. எங்களோட வீட்டில் சேவல் என்ன செய்யும்? விடியலை 4 மணிக்கு கூவி எங்களெல்லாம் எழுப்பி ஓடுங்கடா வயலுக்கு, விதையங்கடா நெல்லை, வெட்டுங்கடா அரிவை, அடிங்கடா சூடு என்று சொல்லும். பாருங்கள், இப்படியே வாங்க போங்க. மற்றது சில பேர் ராப்பா நீங்கள் கதைக்கிறீர்கள் கேட்டால் ஒரு வேலை வட்டி இல்லாமல் இதை செய்கிறான், எனக்கு வந்து வேலை செய்ய தெரியாதா, அப்படி இப்படியெல்லாம் நிறைய பேர் கதைக்கிறீர்கள்றாப்பா. அதுக்கெல்லாம் விடுங்கடா படே, அதுக்கெல்லாம் விடுங்கடா. நீங்கள் உங்களோட பிள்ளைகளோ உங்களோட சந்தோஷத்தை பாருங்கடா. அப்போ அடுத்தவனை பற்றி ஏன் பார்க்குறீங்க? வாங்க இங்கே போவோம். என்னென்னு கேட்டால் இப்போ வந்துட்டேன், கிளப்பந்தன் ஏரியாக்கில் வந்துட்டேன் பாருங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபுட்பால் கிளப்பிட்ட இடத்த காட்ட போகிறேன் பாருங்க. எப்படி இருக்குமென்று சொல்லி பாருங்கள். வேறு லெவல் ஐயா. நான் அந்த அமைதியாக தான் கதைப்பேன். நீங்கள் நாளைக்கு என்ன வன்னி வளத்துளிகள் அண்ணா, நீங்கள் வேறு லெவல் என்று சொல்லி என்ன வந்து நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. பாருங்க, இப்போ வந்து கிறிஸ்மஸுக்காக வேலை நடந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்மஸ் என்றால் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஃப்ரான்ஸ் என்றால் சும்மா இல்லையா, அவங்களோட வல்லரசில் 4வது வல்லரசு தான். அவங்களோட விளையாடக்கூடாது, அவங்களோட நெருப்பாக்கலாம். மண்டேண்டா மண்டையா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி போகுது, வேறு லெவலில் போகுது பாருங்கள். இதுக்குள்ள ஃபுல்லாக இதுலேருந்து தொடங்குதல்லோ, இதை வடிவாக பாருங்கள். இதுலேருந்து தொடங்குதல்லோ, இதுலேருந்து தொடங்குறதுலேருந்து இதுலேருந்து ஓட போகிறேன்னு பாருங்கள். நான் வேற ஒரு இடத்துக்கு ரூட் எடுக்க போகிறேன். இந்த இடம் முழுக்களும் அவங்க தான், இங்கே பொடியங்கள் ஃபுட்பால் விளையாடுற பொடியல் தான் வருவாங்க. உள்ளுக்குள்ளே பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது. என்னுடைய ரெஸ்டாரண்ட் 10 ரூபா வந்து இங்கே ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவேன், வருவார். அதெல்லாம் படமெல்லாம் நான் பார்க்குறேன். எங்களுக்கும் போகலாம் உள்ளுக்குள்ள, ஒன்றும் பிரச்சனை. நாங்களும் இந்த இடத்துக்கு வரைக்குள்ள நாங்களும் படியாக போய் பார்க்கலாம். ஆனால் எல்லாரையும் அலோட் பண்ண மாட்டாங்க. முழுக்க பாருங்கள், இந்த இடத்த காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குதா பாருங்கள். இப்படி இதுக்குள்ள அளவு ஓடிக்கொண்டு இருக்கிறான் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படியே பாருங்கள். இந்த இடத்துல தான் இருக்குது, பார்த்தீங்களோ? இப்போ பாருங்கள், சிலோ பண்ணி ரேஸ் பண்ணி எடுத்துனா ரைட். ஓகே, இப்போ போவோம் ரைட்டா. இதுலேருந்து பாருங்கள், இந்த காட்டுக்கு முன்னால இப்படியே வரும், ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். உதானையா வன்னி, எங்கட வன்னியும் உதானையா, எங்கட வன்னியும் இப்படித்தான். அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடம் ஓடி அடித்து நாங்கள் இந்த இடமெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? நீங்களும் போய் சந்தோஷமாக வாழ பழகணும். மற்ற மனுஷரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மற்ற மனுஷருக்கு மரியாதை கொடுக்கணும், வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். எல்லா விடயத்திலையும் நீங்கள் வந்து நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பங்களோட அன்பாக அரவணைச்சி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வன்முறையாளர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நாங்கள் எங்களோட நாட்டிலேருந்து நாங்களும் ஒரு அடிமைப்பட்ட தனத்தில் இருந்து தான் நாங்களும் வெளியேறி போராடி வந்தாக்கள். நாங்கள் எப்பயுமே ஒருவருக்கு ஒருவர் நேசித்து நடக்கிற பழக்கமாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது, அண்ணா என்ன இப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லி இந்த பயப்படுறீங்களான்ட்டுலாம் இந்த தம்பிமார் கேட்பாங்க. வாழ்க்கையில் பயம்ன்றது கிடையாது ஐயா. அப்பா அம்மா பலத்தை தந்துட்டு மண்ணுக்காக போயிட்டீங்கன்னா, தம்பி மண்ணுக்காக போயிட்டீங்கன்னா, நான் தான் இருக்கிறேன், அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கேன்னா பயம்ன்றது கிடையாது. ஆனால் நாங்கள் எப்படியும் நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நாங்கள் வாழைக்குள்ள நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பமே தவிர மற்றபடி நாங்கள் பயப்படுறதுக்கு நாங்கள் ஆட்டையும் அள்ளி கொண்டும் வரையில கிள்ளி கொண்டும் வரையில. நாங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியான நல்ல பிள்ளைகளாக இருக்க வேணும். பாருங்கள், இப்போ ஓட்டத்தை தந்துட்டான் மாப்பிள்ளை 80. ஓகே மச்சி, தந்துட்டார் 70 தான் தந்திருக்காண்டே. எங்கடா ஓரியல் இந்த பாருங்க, ஓட்டத்தை பாருங்கள். இப்போ குடியாண்டு பிடிச்சி கொண்டு போகிறேன். ஏன்டா போயிட்டு நான் திரும்பணும் ஐயா, இனி போய் திரும்பி வரணும். பாருங்கள், ஓட்டத்தை பாருங்கள் இப்படி இருக்க போதுண்டு வேறு லெவலில் இருக்குது. இவங்களோட வன்னி காடு பிடித்தானா, வன்னி காடு செய்த உதவியை ஒரு காலமும் உலகத்தில் இருக்கிற ஒரு தமிழர்களும் மறக்க மாட்டீர்கள். உண்மையிலேயே
எல்லாம் வாழ்க்கை வரலாறுகள் வேறு என்ன செய்கிறதா. நாங்கள் விழுந்து போனோம் என்று சொல்லி நினைக்காதே. எழுந்தினில் வீர தமிழா, பண்டார வன்னியன் பரம்பரையில் வந்த எம் தமிழ் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களோட வீட்டிலேருந்து இந்த வன்னிமலத்தில் யூடியூபுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கல. எனக்கு வேற ஒன்றும் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்துக்கள் எழுதி விட்டீங்கன்னு சொன்னாலே தாராளமாக போதும். அவ்வளவும் போதும். வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எங்களுடைய உறவுகள் எல்லாம் மற்றது இனி உங்களுக்கு தமிழாக்களுடைய கடைகள் எல்லாம் நான் எடுத்து நான் நல்லபடியாக ஏற்றுவேன். அதுலேயும் நிறைய பேர் என்னோட தம்பியாக்கள் சலூன் தம்பியாக்கள்லாம் கதைச்சதாண்ணா வந்திருக்கா எடுத்து தாங்கன்னு சொல்லி, அதே போல் நானும் கேட்டிருக்கிறேன் தம்பியாக்களை இப்போ எடுத்து கொடுக்கணும். அவைகளுடைய கடையிலெல்லாம் படிவார்கள் எடுத்து போடணும். அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. வேலை முடியத்தான், வேலை விடக்கூடாது. வேலையோடு நாங்கள் ஓடினால்தான் வாழ்க்கை ஜொலியாக இருக்கும். விளங்குது. வேலைக்கு போய் வேலை செய்யணும். இன்றைக்கு 10 நானும் ஒரு சின்ன ஒரு அன்பான பரிமாற்றத்தை செய்துவிட்டு வேலையை முடித்து சந்தோஷமாக ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ முனமி 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 நோ 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 வச்சுட்டான் பாருங்க. ஒரு கேமரா ஆண்டு இழுத்து ஓடி இருந்தால் கதை முடிஞ்சுது. பார்த்தீங்களா? இதுகள்லாம் நீங்களும் கவனமாக இருக்கணும். கேமரா இங்கங்கே இருக்குது இப்படி என்று சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. பார்த்தீங்களா கேமரா இப்படி இருந்துண்டு சும்மா சரிச்சு விட்டுருக்கான். இதுக்குள்ள பண்டி வேட்டை மான் வேட்டை எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் பயங்கரமாக நடக்கும். வெடி வைக்கிறார்கள் எல்லாம் வெடி வச்சு பண்டி மான் மாதிரியெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறேன். சரிதானே? நீங்கள் இதுகளெல்லாம் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 கேட்டால் நான் சின்ன பதிவுகள் வைக்கிறதால என்னுடைய அன்புறவுகள் எல்லாம் கேட்டதால் கொஞ்சம் பெரிய பதிவாக வையங்களும் பார்க்கலாம் தானே என்று சொல்லி உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு விடயங்களை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை கேட்கல விடயங்கள் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் தப்பாக நினைக்கக்கூடாது. தமிழ் நளினங்கள் தமிழ் அகராதிகள் அந்த மாதிரியான மனுஷன் நான் கிடையாது. நான் உண்மையான ஒரு பிரெஞ்சுக்காரன் என்ன பார்த்து சொல்லுவாங்க பியோர் ஆனால் அப்படியே பியோராகவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். இடம் வந்து கொண்டிருக்குது. இன்னும் ஒரு ஓட்டத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், உறவுகள், தம் சொந்தங்கள் அனைவருக்கும்.